எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்க கூட ஸ்டோரி டைம்ல இருக்கிறது நான் நவீன் ஃப்ரம் தென்றல்ல இருந்து. ஒரு காட்டுல ஒரு அழகான பறவை வாழ்ந்து வந்துச்சான். அந்த பறவை போய் ஒரு மரத்துட்ட மரமே உன் மரத்துல நான் கொஞ்சம் நாள் கூடு கட்டிக்கிடட்டான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த மரம் நோன்னு சொல்லிட்டான். அந்தான சோகமா இன்னொரு மரத்துக்கு போய் கேட்டுச்சான். அந்த மரம் ஓகேன்னு சொல்லிட்டான். அந்தான கூடு கெட்டி குஞ்சு பொறிச்சு நல்லா ஃபேமிலியோட ஜாலியா இருந்தான் அந்த பறவை. நெக்ஸ்ட் ஒரு நாள் அப்போன்னு பார்த்து பலத்த இடியோடு காத்தோடு மழை பெஞ்சிச்சான். அப்ப எது கூடு கெட்ட இடம் தரமாட்டேன்னு சொன்னுச்சோ அந்த மரம் அடியோடி சாஞ்சிட்டான். அப்ப அந்த குருவி போய் நக்கலோடி சொன்னுச்சான், நீ எனக்கு இடம் தரல, அதான் மண்ணே உன்ன வேண்டான்ட்டு அப்படின்னு நக்கலோடி சொன்னுச்சான். அப்ப அந்த மரம் சோகமா சொன்னுச்சான், இல்ல நான் அப்படி சொல்லல, நான் ஆல்ரெடி எனக்கு வயசு ரொம்ப ஆயிட்டு, நான் பலவீனமா வேற இருக்கேன், நீ இப்ப கூடு கட்டியிருந்தனா என் கூட நீனும் சாஞ்சிருப்ப, அதனாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன். அப்ப அந்த பறவை நினைச்சுச்சான், அச்சச்சோ நான் இது தெரியாம உன்னை தப்பா நினைச்சிட்டேனே, என்னைய மன்னிச்சிருன்னு சொன்னுச்சான். இந்த கதையோட மாறல் என்னன்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர். இதே போலதான் நாமளும் நம்ம வாழ்க்கையில இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் அப்படி அவன் அப்படின்னு ஜட்ஜ் பண்ண கூடாது. நன்றி, வணக்கம்.